بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لأهله والصلاة لأهلها. أما بعد فقد قال عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ. وقال أيضا لقد خلقنا الإنسان في أحسن تقويم. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الناس كمعادن الذهب والفضة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل صل على سيدنا محمد وبارك وسلم. சங்கைக்கும் பெருமதிப்பிற்குரித்தான என் இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த எல்லா படைப்புகளை விட ஆக சிறந்த அற்புதமான ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹுடைய படைப்புகளில் அல்லாஹுவால் சங்கை செய்யப்பட்ட, அல்லாஹுவால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு படைப்பு இருக்குமேயானால் அது மனித படைப்பாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ் தன் திருமலையில் கூறும் பொழுது வலகது கர்ரம்னா பனி ஆதம், நாம் இந்த ஆதமுடைய மக்களை, இந்த மனித சமுதாயத்தை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது லகது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், நாம் இந்த மனித படைப்பை அற்புதமாக அழகான ஒரு வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். அப்ப இந்த உலகத்தில் எண்ணற்ற வளங்கள் இருந்தாலும் கூட, அது கனிம வளங்களாக இருக்கலாம் அல்லது இயற்கை வளங்களாக இருக்கலாம், எண்ணற்ற வளங்கள் இருந்தாலும் இந்த உலகில் இன்றியமையாத மிக முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மையான வளம் என்னன்னு சொன்னா மனித வளம் தான். மனிதனுடைய ஒரு முக்கியத்துவம், மனித வளத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மனித வளம் சார்ந்த சிந்தனைகள் அதை துச்சமாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால பார்க்க முடியும். இந்த உலகத்திலேயே வளங்களில் மிக முக்கியமான வளம் என்னன்னு சொன்னா மனித வளம் தான். ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித வளம் தான் மிக முக்கியமானது. ஒரு நாடு வளர்ச்சியை நோக்கி செல்கிறது அல்லது ஒரு நிறுவனம் வளர்ச்சியை நோக்கி செல்கிறது, லாபம் பெறுகிறது என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மனித வளங்கள் மிக முக்கியமானவர்கள், மிக முதன்மையானவர்கள். அதை பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு இன்றைக்கு இந்தியா உலக நாடுகளினுடைய வியாபார சந்தையாக திகழ்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமும் மனித வளம் தான். இன்றைக்கு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க, இந்தியா மக்கள் தொகையில் மனித வளத்தில் மேம்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்தியா உலக நாடுகளின் சந்தையாக, உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் விற்கக்கூடிய ஒரு சந்தையாக இந்தியா மாறி இருக்கிறது. அப்ப ஒரு நாடு வளர்ச்சி பெறுவதற்கும் ஒரு நிறுவனம் வளர்ச்சி பெறுவதற்கும் எது அவசியம் சொன்னா மனிதர்கள் அவசியம், மனித வளம் என்பது அவசியம். ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டுச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு சஹாக்கள் கூடி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சஹாக்கள் இடத்துல கேட்கிறாங்க,
இந்த அறை முழுக்க அல்லது இந்த வீடு முழுக்க எது இருந்தா உங்களுக்கு திருப்தியா இருக்கும், சந்தோஷப்படுவீங்கன்னு கேட்கிறாங்க. ஒருவர் சொல்றாரு, இந்த அறை இந்த வீடு முழுக்க தங்கத்தால் நிரம்பி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொருத்தர் வெள்ளியால் நிரம்பி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அப்புறம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு என்ன ஆசை தெரியுமா, எனக்கு இந்த அறையில் அல்லது இந்த வீட்டில் அபூ உபைதா, முஆத் இப்னு ஜபல், ஹுதைஃபா போன்ற ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இது போன்ற சஹாபாக்களால் இந்த அறை நிரம்பி இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அப்ப இந்த உலகில் மனித வளம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, மிக முதன்மையானது. இன்றைக்கு மனித வளங்கள் குன்றிக் கொண்டிருப்பதையும் அது துச்சமாக கருதப்படுவதையும் அதை அற்பமாக கருதுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருபுறம் இயற்கை சீற்றங்களால் மனித வளங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. சமீபமாக நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மிக துக்கமான ஒரு செய்தி வடநாடுல என்ன ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு. இன்றைய நிலவரப்படி 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான நபர்கள் பிணங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் உத்தரகாண்ட்ல நிலச்சரிவு, தொடர்வண்டி விபத்துக்கள், நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட், இது போன்று ஒரு பக்கம் மனித வளங்கள் குன்றிக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல மனிதனுடைய அந்த மனிதன் என்ன செய்யப்படுறான்னா, மனிதனுடைய அந்த உயிர்கள் துச்சமாக கருதப்படுகிறது. கொலைகள் மிக அதிகமாக நடப்பதை நம்மளால பார்க்க முடியும். என்னுடைய மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, கடந்த 200 நாட்களில் 537 கொலைகள் நடந்திருக்கு. தமிழகத்தில் மட்டும் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. அதே போல ஒருவருக்கு அந்த கொலைகளுக்கான காரணங்களை குற்றவியல் ஆணையம் என்ன பதிவு செய்யறாங்கன்னா, அதற்கான காரணங்களை என்ன செய்யறாங்க, அடுக்கிறாங்க. 3 விதமான காரணத்திற்காக இந்தியாவில் முழுக்க ஆய்வு செஞ்சு அந்த பத்திரிகை என்ன செஞ்சிருக்கிறாங்க, தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. 3 காரணங்களுக்காக கொலைகள் நடக்குதுன்னு சொல்லி. அப்ப இது மாதிரி நம்முடைய மனித உயிர்கள் துச்சமாக கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரணம். இயற்கை சீற்றங்கள், அதற்கு என்ன செய்ய முடியாது, நம்மால மற்ற நம்மளுடைய மனித சக்தியால என்னது அது காரணங்களை சொல்லி என்ன செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. இப்ப கொலைகளுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான தற்காப்பு நடவடிக்கைகள் என்ன என்பதுக்குள்ள என்ன செய்ய தேவையில்லை, நாம போக தேவையில்லை. இப்ப நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு புறம் மனித வளம் என்பது கொன்றிக் கொண்டிருக்கிறது, ஒரு புறம் மனித உயிர்கள் துச்சமாக அதனுடைய மதிப்பை இழந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பாருங்க, கொலைகள் தொடர்ந்து நடக்கதான் செய்யுது. ஆனா அந்த ஒவ்வொரு கொலைகளையும் நாம் அதை கையாளுகிற முறை, அதை நாம் எடுத்துக்கொள்கிற முறைகளை பார்க்கும்போது அது வேறுபடுகிறது. இன்றைக்கு ஹமாஸினுடைய தலைவர் என்ன செய்யப்படுறார், கொல்லப்படுறார். அதனுடைய எதிர்வினை எப்படி இருக்குது, அந்த கொலை எப்படி பார்க்கப்படுது, அதை மக்கள் எப்படி எதிர்கொள்றாங்க. அதே நேரத்தில் இங்கு ஒரு ஆஷி கொல்லப்படுகிறார், அந்த கொலையை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க, மக்களுடைய கண்ணோட்டம் மாறுபடுகிறது. ஒரு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்காக போராட்டங்களும் அதற்கான எதிர்வினை ஆற்றக்கூடிய சமூகம் ஒரு ஆஷிக்கினுடைய கொலைக்கு என்ன செய்யல, எந்த விதமான பெரிய எதிர்வினைகள் என்ன செய்யல, ஆற்றவே இல்லை. இது எதை காட்டுதுன்னு சொன்னா, மனித வளம் சார்ந்த புரிதல் இல்லாததும் மனித வளத்தினுடைய மேம்பாட்டு குறைவினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான். இதுதான் காரணம். ஒவ்வொன்றிற்கும் அந்த கொலைகளுக்கான காரணம் வெவ்வேறு இருக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொலைகளுக்கான காரணங்கள் வேற இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக மனித வளம் குன்றுவதற்கும் அல்லது மனித வளத்தை பாதுகாப்பதற்கும் மனித வளத்தை துச்சமாக கருதுவதற்கும் காரணம் என்னன்னு சொன்னா, மனித வள மேம்பாடு சம்பந்தமான சரியான புரிதலும் அதற்கான மேம்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்காததான் காரணம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த மனிதர்களை இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி என்ன செய்யறது, கொண்டு வருவதற்காக.
அல்லாஹ் தஆலா இறை வேதத்தை அருளியது அதனுடைய நோக்கம்தான். லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், மக்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துல தான் என்ன செய்யப்பட்டுச்சு, இஸ்லாம் இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டுச்சு. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டாங்க. இறை வேதம் நமக்கு அருளப்பட்டது. அப்ப மனித வள மேம்பாடு தொடர்பாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்றாங்க? இன்றைக்கு நாம் சொல்றோமா இல்லையா, மனிதன் என்பது வளம், மனிதன் என்பது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு சொத்து என்பதாக சொல்றோமா இல்லையா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அன்னாசு மஆரின், ஒவ்வொரு மனிதர்களும் சுரங்கத்திற்கு சமமானவர்கள், ஒவ்வொரு மனிதர்களும் சுரங்கத்திற்கு சமமானவர்கள். கமஆதி தஹபி வல் ஃபித்வா, ஒருவர் தங்கத்தினுடைய சுரங்கமாக இருக்கலாம், ஒருவர் வெள்ளியினுடைய சுரங்கமாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் புதைந்திருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்தார். இப்ப மனிதனுடைய இந்த வளத்தை, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 5 விதமான வளங்களை, மனிதனே ஒரு வளம் தான், ஆனா மனிதனுக்குள்ள அல்லாஹ் தஆலா 5 விதமான வளங்களை வச்சிருக்கிறார். அதை நாம் கண்டறிந்து அதை தூய்மைப்படுத்தி அதை மேம்படுத்தும் பொழுது மனித வளம் அது மேம்படக்கூடியதாக, அதன் மூலமாக சமூகம் பலனடையக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வந்து சொன்னாங்க. பாருங்க, ஒரு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் அங்கிருக்கக்கூடிய நபர்கள், அது அங்கிருக்கக்கூடிய அரபுகளுடைய சூழ்நிலை என்னன்னு சொன்னா, அவர்களை சக மனிதர்களாக பார்க்க கூட என்ன செய்யல, அண்டை நாட்டுக்காரன் தயாராக இல்லை. மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் கூட அரபுகள் என்ன செய்ய வரல, அவங்களை ஆட்சி செய்யறதுக்கு என்ன செய்யல வரல, போர் தொடுக்க வரல. காரணம் என்னன்னா, இவங்க காட்டு மிராண்டிகள். ஒரு கால் அவங்க நம்மளுடைய சக்தியை கொண்டு அவங்கள நாம ஜெயிச்சுட்டாலும் அவங்களிடத்துல எந்த வளமும் இல்லை. அது ஒரு பாலைவன பூமி, அங்க போய் ஆட்சி செய்ய நாம என்ன செய்ய. இதுதான் ஒரு அன்றைக்கு இருந்த அண்டை நாடுகளுடைய கண்ணோட்டம். அதை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரட்டி போடுறாங்கன்னு பாருங்க. நபி வர்றாங்க, நபி வந்து என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய தனித்திறமையை கண்டறிகிறான். முதல்ல இன்றைக்கு நாம பார்க்கிறோம், ஒரு நிலத்துல இங்க என்ன கிடைக்கும், தோண்டனா நிலக்கரி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த என்ன செய்வோம், நிலக்கரி எடுப்போம். ஒரு இடத்துல நம்ம இங்க தங்கம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்றோம், கண்டறிகிறோம் சொன்னா அங்க என்ன செஞ்சோம், என்ன தங்கம் எடுக்கிறோம். முதல்ல நாம என்ன செய்யறோம்னா, இங்க என்ன கிடைக்கும் என்பதை நாம என்ன செய்யறோம், என்னது முதல்ல கண்டறிகிறோம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. சஹாபாக்களை, ஒவ்வொரு சஹாபாக்களையும் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தனி திறமைகளை கண்டறிஞ்சாங்க. இரண்டாவது, அந்த தனி திறமைகளை தூய்மைப்படுத்தினாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னது இயற்கையாக அல்லாஹ் தஆலா என்னது தனித்திறமைகளை கொடுத்திருக்கிறான், அதை நல்வழிப்படுத்தணும், அதை தூய்மைப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது, அதை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நம்ம சொன்னோமா இல்லையா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அல்லாஹ் தஆலா 5 தனி வளங்களை வச்சிருக்கிறான். ஒன்று என்னன்னு சொன்னா அவங்களுடைய அறிவு வளம், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த வளத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். இரண்டாவது சைக்காலஜிக்கல், அவங்களுடைய உள் உணர்வு சோர்ஸ், சைக்காலஜிக்கல் சோர்ஸ். மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவல் சோர்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக பலம். நான்காவதாக மாரல் சோர்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுக்க பலம். ஐந்தாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் சோர்ஸ், அவங்களுடைய உடல் வளம். இது 5ஐயும் அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் கொடுத்திருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. இதை நாம் சரியான முறையில் அதை கையாளும் பொழுது அந்த மனிதர்கள் இந்த உலகத்தின் வளங்களாக மிகப்பெரிய சொத்தாக பார்க்கப்படுகிறார். நம்ம முன்னாடி சொன்னோமா இல்லையா, ஹமாஸினுடைய தலைவர் கொண்டாடப்படுகிறார், அவருடைய மரணம் அனைவராலும் என்னது கஷ்டம், என்னது கண்ணீர் வெடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் தன்னை மேம்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய மரணம் அனைவராலும் என்னது
மிக கஷ்டத்துக்குள்ளாக்கப்படுகிறது, அவர் அனைவரையும் கவலைக்குள்ளாக்கப்படுகிறது சொன்னா அவர் தன்னை மேம்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நபர்களும் தன்னை மேம்படுத்தும் பொழுது அவர்கள் தனிப்பெரும் வளமாக என்ன செய்கிறாங்க, உருவாகிறார். அதே நேரத்தில் இம்மாதிரியான இயற்கை சீற்றங்கள், கொலைகள், இதையெல்லாம் தடுப்பதற்கு அரசாங்கம் மட்டும் என்ன செய்யாது முடியாது. அரசாங்கம் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்மளால என்ன செஞ்ச முடியாது. அரசாங்கத்தை காரணம் காட்டியோ அல்லது அரசாங்கத்திடமே பொறுப்பு படைச்சு நாம் அமைதியா இருக்க முடியாது. அப்ப இதையும் தடுப்பதற்கு இயற்கை சீற்றங்களிலிருந்து அந்த இயற்கை சீற்றங்கள் மனித வளங்களை பாதிக்காத அளவிற்கு பாதுகாப்பதும் மனிதர்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதே போல இந்த கொலைகள் தொடர்ந்து ஏற்படக்கூடிய மனிதனுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடுப்பதற்கு எனது இந்த மனித வளம் என்பது அவசியமா இருக்கு. எப்ப இந்த 5 வளங்களை நாம் சரியாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இதை நாம் என்னது கண்டறிந்து அதை தூய்மைப்படுத்தி அதை மேம்படுத்துவோமோ முழு மனித சமுதாயமும் என்ன செஞ்சிடும், ஒரு வளர்ச்சியை நோக்கிய சமுதாயமாக, மேம்பட்ட சமுதாயமாக மாறி. அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி என்பது அந்த நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய வளர்ச்சியை சார்ந்தது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய வளர்ச்சி சார்ந்தது. ஒவ்வொரு தனிநபர் எப்பொழுது சரியாகிறாங்களோ அந்த நாடு சரியாகிவிடும். எப்ப இந்த மாதிரியான மனிதனுடைய அந்த வளத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த மனிதனுடைய வளத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து பாதுகாக்கணும்னா ஒவ்வொருவரையும் மேம்படுத்துவது அவசியமா இருக்கு. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக நமக்கு கற்றுத் தர்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பஷர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். மனிதர்களுக்கு என்னது பஷர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். பஷர்னா என்ன அப்படின்னா அது எதை குறிக்கக்கூடியதுன்னா மனிதனுடைய உருவம் சார்ந்த பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவாங்க, ஆனா பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போல மனுஷன் தான் சொல்லுவாங்க. அது எதுல, உருவ அமைப்பில் நானும் உங்களுக்கு சமம். ஆனா ஸ்பிரிச்சுவலா நான் எப்படிப்பட்டவன், யூஹா இலை, என் மீது என்னது வஹி அறிவிக்கப்படுதுன்னு அடுத்ததாக சொல்றான். அப்ப உருவ அமைப்பில் நான் உங்களோட என்னது ஒத்து போனவங்க. இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைவரும் என்னது பஷர். இஸ்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்த பஷர் என்ற அந்த உருவத்தால் ஒத்திருக்கக்கூடிய நபர்களை இன்சான் என்று சொல்லக்கூடிய மனித தன்மையுடையவர்களாக மாத்துச்சு. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு வந்து செஞ்சது அதுதான். பஷராக இருந்த அனைவரையும் இன்சானாக மாத்தினாங்க. வெறும் உடலால் மட்டும் மனிதர்களாக இருந்த அத்துணை நபர்களையும் அவர்களுடைய இயல்பால், அவர்களுடைய உணர்வுகளால், அவர்களுடைய சிந்தனைகளால் மனிதர்களாக மாற்றினார். இதுதான் நாயகம் செய்த புரட்சி. எப்படி செஞ்சாங்க, இந்த 5 விஷயத்தை என்ன செஞ்சாங்க, மேம்படுத்தினாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களையும் என்ன செஞ்சாங்க, அழகாக அவங்களை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருமுறை நாயகம் தன்னுடைய சுய தேவைக்காக போயிருக்கிறாங்க. வந்து நாயகம் உழு செய்வாங்க என்பதை அறிந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தூரநோக்கு சிந்தனை சிந்திக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கான தேவை என்ன என்பதை அறிந்து செயல்படுகிறார்கள். உடனே என்ன செய்யறாங்க, தண்ணியுடைய ஏற்பாடு செய்யறாங்க. இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்மின் அபிவிருத்திக்காக துஆ செய்யறாங்க. இவருடைய தூரநோக்கு சிந்தனை, சிந்திக்கும் திறன், இவருக்காக துஆ செய்யறாங்க. அதை அறிகிறார்கள், அவருடைய தனித்திறமை அறிகிறாங்க. அவர் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு முஃபஸ்ஸிராக வர்றார். அடுத்ததாக அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன வயது சஹாபி. அவர் என்னது விளையாட்டு பொருட்கள்லாம் என்ன செய்யறாரு, வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்யறாரு. அவருடைய வியாபாரத்தை கேள்விப்படுறாங்க. சின்ன வயசுல இவ்வளவு வியாபாரத்திறன். நேரில் போய் அவருடைய வியாபாரத்திற்காக துஆ செய்யறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தன்னுடைய உயிரினங்கள் மீது என்ன செய்யறது, மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கு. அவர் ஒரு சிட்டுக்குருவி வளர்க்கிறார். என்ன செஞ்சிருச்சு, அது மூத்தாயிருச்சு. அதை போய் நலம் விசாரிக்கிறார். ஒரு சிறுவர் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிக்கு போய் என்ன செய்யறாங்க, இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப்பா நீ வளர்த்தது மூத்தா போயிருச்சு, கவலைப்படாதுன்னு சொல்றான். காரணம் என்னன்னா அவரிடத்தில் உயிரியல் சார்ந்த ஒரு தனித்திறமை இருக்கிறது. இன்றைக்கு சொல்றாங்க, எந்த குழந்தை உயிரியல் தொடர்பு இருக்குது, செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய பண்பு எந்த குழந்தைக்கு இருக்குதோ அந்த குழந்தை வருங்காலத்துல
மருத்துவர்களாக என்ன செய்யணும் உருவாகும். ஏன்னா மற்ற உயிர்களின் மீது இருக்கக்கூடிய அவங்களுக்கு பரிவு அவர்களை மருத்துவர்களாக என்ன செய்யும் உருவாகும் சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய தனித்திறமையை கண்டறிந்து அதை தூய்மைப்படுத்தி அதை மேம்படுத்துறாங்க நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய உதாரணங்கள். ஏன்னா எப்பொழுது தனித்திறமைகள் மேம்படுத்தப்படுமோ அப்பதான் வளர்ச்சியை நோக்கி போக முடியும். இன்றைக்கு பாருங்க, மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னா அதற்கான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு குழந்தையும் தான் எதை விரும்புகிறார்களோ அதை என்ன செய்யலாம், படிக்கலாம். இங்க இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன செய்யல, குழந்தைகளை முடக்கல, நீ இதான் படிக்கணும், நீ இதான் படிக்கணும், இப்படி படிச்சாதான் என்ன செய்ய முடியும், நல்ல வேலை கிடைக்கும், இப்படி படிச்சாதான் நீ சம்பாதிக்க முடியும் சொல்லி என்ன செய்யல, கடிவாளம் விடல. ஒவ்வொரு குழந்தைக்கும் எதை அவர்கள் இயற்கையில் அவர்களுக்கு பிரியமோ அதை படிப்பதற்கான சுதந்திரம் கொடுக்கப்படுது. அதனால அந்த துறை சார்ந்த நிபுணர்களாக என்ன செய்யறாங்க, அவங்க வர்றாங்க. இன்றைக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஒரு குழந்தையை கண்டறியறதே இல்லை. ஒரு நமக்கு சக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய திறமை என்பதை கண்டறியறதே இல்லை. அவங்களுக்கு நாம என்ன செஞ்சிடறோம், ஒரு நமக்குள்ள ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அதிலேயே என்ன செய்யறோம், அந்த குழந்தைகளை முடக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அதை பத்தி நம்ம என்னது இது பெருசா நினைக்கிறோம். இப்ப எல்லாரையும் என்ன செய்யும், ஏஐ படிக்கிறது. இன்ஜினியரிங் ஒரு நாள் பெருசா பேசினாங்க, எல்லாரையும் இன்ஜினியரிங் படிக்கிறது. அப்ப அந்த குழந்தை எது விரும்புது என்பதை என்ன செய்யறதுல கவனிக்கிறது இல்லை. ஆனா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சாங்க. ஒவ்வொரு நபர்களுடைய தனித்திறமையை கண்டறிந்தாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மிகப்பெரிய ஏழை அடிமை இருந்தாலும் அவரிடத்துல என்ன திறமை இருக்கு, குரல் வளம். நீங்க மதீனா வாங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்கார சஹாபி, அவர்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சு. உடனே அவரை மதீனாக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அவர் மதீனாக்குள்ள நுழையிறாரு, எல்லாரும் வந்து அவரை தடுக்கிறாங்க. நீங்க எல்லாரும் மதம் மாத்த வந்துட்டீங்கன்னு சொல்லி எதிர்ப்பதற்கு வந்த நபர்களை அமர வைத்து பேசி அனைவரையும் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்றாங்க நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையிட்ட திட்டு வாங்கினாங்க, உனக்கு ஒட்டகம் கூட மேய்க்க தெரியலடான்னாங்க. ஆனா அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனித்திறமையை கண்டறிந்து இந்த உலகம் முழுக்க முன்மாதிரி ஆட்சியாளராக உருவாக்கினார்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய உதாரணங்களை நாம சொல்லலாம். இதுக்கோட அசல் என்னன்னு சொன்னா, நாம் இந்த 5 திறமைகளையும் நாம் என்ன செய்யணும், ஒரு சேர நாம் வளர்த்துக் கொள்வதோடு அதை தூய்மைப்படுத்தி மேம்படுத்தணும். இன்றைக்கு ஏழைகளை எப்படி ட்ரீட் பண்றோமோ அதே போல பணக்காரர்களை ட்ரீட் பண்ணணும். ஏன்னா பணக்காரர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருது, ஆனா அவர்களுடைய திறமைகள் தூய்மைப்படுத்தப்படுவதில்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் தூய்மைப்படுத்தப்படாதனால அவர்களுடைய திறமைகள், அது பணம் சார்ந்த அல்லது அறிவு சார்ந்த எல்லா விதமான வளத்தையும் தவறான வழிகள் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்திடுறாங்க. ஏழைகள் சரியாக தூய்மைப்படுத்தப்படாததின் காரணமாக அவர்களுடைய அந்த பிசிக்கல் அந்த வளத்தை, அவருடைய உடல் வளம் தவறான காரியங்களுக்கு என்ன செய்யறது, பயன்படுது. அப்ப இந்த 5 விஷயங்களை நாம் சரிவர மேம்படுத்தினா எல்லா பிரச்சனைகளும் என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். எப்படி பாருங்க, ஒரு மனிதனுடைய அறிவு சரியாக செயல்படும் பொழுது அவன் மக்களினுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை கண்டுபிடிப்பான். நமக்கெல்லாம் தெரியும், டாக்டர் அப்துல் கலாம் அவர் என்ன செஞ்சாரு, அவரிடம் அறிவு இருந்துச்சு, ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்கான அறிவு. ஆனா அவர் எதை கண்டுபிடிச்சாருன்னா, மாற்றுத்திறனாளிக்கான அந்த காரணியை கண்டுபிடிச்சார். ஒரு மனிதனுடைய அறிவு தூய்மைப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, சக மனிதனுடைய பிரச்சனைக்கான தீர்வு அவன் என்ன செய்வா, கண்டுபிடிப்பான். அறிவை நாம் தூய்மைப்படுத்தலைன்னா அந்த அறிவு தவறான வழிகளில் பயன்படும். இரண்டாவது நாம பார்த்தோம் சைக்காலஜிக்கல் பலம். ஒரு மனிதனுடைய சக மனிதனுடைய அந்த சைக்காலஜிக்கல் இல்லைன்னு சொன்னான், அவனுடைய எல்லார்ட்டையும் அந்த இதயம் சொல்லக்கூடிய அந்த மனசாட்சின்னு சொல்றோமா இல்லையா, இதை நாம் சரிவர மேம்படுத்தலைன்னா சக மனிதருக்கு உதவி செய்யணுன்ற மனப்பான்மை என்ன செய்யாது, வராது. மனப்பான்மையே வராது. ஆன்மீக வளம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கு பார்க்கிறோம். நம்ம வளநாடு போன்ற இடங்கள்ல இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களும் சரி சக மனிதர்களும் என்ன செய்யறாங்க, களத்தில் இருந்து என்ன செய்யறாங்க, வேலை செய்யறாங்க. என்ன மனசாட்சி உறுத்துது, நம்முடைய சக கூட இருந்த ஒரு நபர்
நம்மளோட கூட இருந்த பக்கத்து அண்டை நாடு, அண்டை மாநிலம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்றப்ப நம்முடைய இதயங்கள் என்ன செய்யறதுல தாங்க மாட்டேங்குது. நாமளே எழுது ஒரு கட்டத்தின் மேல கண்ணீர் வடிக்க வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து இது நம்மளுடைய உள்ள சைக்காலஜிக்கலா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு. மூன்றாவது ஒழுக்க வளம். இப்ப பாருங்க, நம்முடைய சக மனிதர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், நிறைய நம்ம அந்த கொலை நடந்ததுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வருது. ஆனா வெட்ட வரவங்க 2 பேர் இருக்கிறாங்க, ஆனா கூட நிக்கிறது 10 பேர் இருக்கிறாங்க. இந்த 10 பேர் நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த 2 பேரை தடுக்க முடியுமா முடியாதா? ஆனா எல்லாருக்கும் என்னன்னு சொன்னா நான் தப்பிச்சா போதும், நான் தப்பிச்சா போதும். இன்றைக்கு பல இடங்கள்ல பெண்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுறாங்க. அங்க எல்லாம் நாம என்ன செய்யறோம்னா நாம எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். எப்ப அந்த மாரல் சோர்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒழுக்க வளம் அதை நம்ம மேம்படுத்தணும். அதை நாம் மேம்படுத்திட்டோம்னா என் பக்கத்துல இப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடாது, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து அதை நாம் என்ன செய்வோம், செயல்படுத்துவோம். இறுதியாக உடல் வளம். இன்றைக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உடல் வளத்தை நாம சரியான கோணத்துல என்ன செய்யணும், நாம திருப்பணும். இன்றைக்கு பாருங்க, நிவாரணத்திற்காக நம்ம அந்த வளநாடுல என்ன ஏற்படுதுன்னு சொன்னா அங்க வரக்கூடிய தகவல் என்னன்னா எங்களுக்கு எந்த விதமான இப்போதைக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. உணவுடைய தேவையோ அல்லது பொருட்களுடைய தேவையோ இல்லை. மாறாக அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய வேலை தான் தேவை. அதுக்கு யாரும் தயார்? இன்றைக்கு பணம் அனுப்புறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கிறோம், அல்லது பொருட்கள் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனா அந்த களத்துல போய் நின்று சக மனிதனாக இருந்து அந்த களத்தினுடைய நிலவரங்களை சரி செய்யறதுக்கு தயார் இல்லை. அப்ப நம்முடைய உடலை நாம் என்ன செய்யணும், சக மனிதர்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தணும். உடல் உழைப்பு ரொம்ப அவசியம். இந்த 5 எப்போ ஒரு சேர நாம சரி செய்வோம், அப்பதான் என்ன செய்யும், நம்முடைய சக மனித வளத்தை என்ன செய்ய முடியும், நம்மளால மேம்படுத்த முடியும். அது போல மனிதர்களுடைய அந்த உயிர்கள் பறிபோறது என்ன செய்யணும், நம்மளை பாதுகாக்க முடியும். இந்த 5 வளங்களை நாம சரியாக அவங்களை சரி பண்ணாததுதான் மிகப்பெரிய ஒரு சீர்கிட்ட ஒரு சமூகம் உருவாவதற்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கு வழக்கறிஞர் சந்திர ஒரு பேட்டியில சொல்ற, ஒரு காலத்துல நாம படிக்கிறப்ப நம்முடைய பள்ளிக்கூடங்கள்ல அறநெறி கதைகள் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு ஒற்றுமையாக இருந்தா என்ன கிடைக்கும், ஒற்றுமை இழந்தோம்னா என்னென்ன பாதிப்புகள் கிடைக்கும், பொய் சொல்வதனால் ஏற்படக்கூடிய தவறுகள் என்ன, மாரல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அறநெறி வகுப்புகள் என்ன செய்யப்பட்டுச்சு, நடத்தப்பட்டுச்சு. இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மேற்கத்திய நாடுகளை போலவே நாம் மனிதர்களை மிஷின்களாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மாத்திட்டு இருக்கோம். நீ மேக்ஸ் படி, சயின்ஸ் படின்னு சொல்லி 1க்கு 2 பீரியடு. ஏன் காரணம் என்னன்னா 10th உடைய பாடம் 9th நடத்த ஆரம்பிச்சிடும், மார்க் எடுக்கும். மனிதர்களை மனிதர்களாக ட்ரீட் பண்ணாங்க, மனிதர்களை மனிதர்களாக அணுகாம அவர்களை இயந்திரமாக மாற்றிக்கொள்றதன் காரணமாகத்தான் சீர்கெட்ட ஒரு சமுதாயம் என்ன செஞ்சிருக்கு, உருவாயிட்டு. நாம நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பஷர் என்ற அந்த உடலால் மனிதர்களாக இருந்தவர்களை இன்சானாக மாற்றினார்களோ, மனிதர்களாக மாற்றினார்களோ, இன்றைக்கு அப்படியே ரிவர்சல் நடந்துட்டு இருக்கு. மனித தன்மையுடையவர்களை உடலால் மனிதர்களாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மாத்திட்டு இருக்கோம். அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, தற்கொலைக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான். மேலே நாடுகள்ல அவனுடைய ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம என்ன செஞ்சாரா, சூசைட் பண்ணிக்கிறான். காரணம் என்ன, அவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஸ்பிரிச்சுவலா அவன் என்ன செய்யல, தயாராகல. பிசிக்கலா அவன் தயாராக இல்லை அந்த வேலையை செய்யறதுக்கு. அதே மாதிரி மென்டலி அவனுடைய சைக்காலஜிக்கலா அவன் தயாரா இல்லை. இதெல்லாம் மேம்படுத்தாததுதான் தற்கொலைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஒரு தோல்வி, தேர்வு தோல்வி, அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியல. இப்ப இந்த 5 வழக்கலை நாம மேம்படுத்துவதனாலதான் நம்மளுடைய மனித வளத்தை என்ன செய்ய முடியும், நாம காப்பாற்ற முடியும். எனவே நாம் நம்மளுடைய சக மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன செய்யணும், நாம சரி செய்யணும். நம்மை முதல்ல நம்மிருந்து இந்த மாற்றத்தை என்ன செய்யணும், தொடங்கணும். இந்த 5 விஷயங்களை நாம முதல்ல நம்மிடத்துல மேம்படுத்தணும். அதே போல நம்முடைய குடும்பம், நம்முடைய அப்படியே நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய சமூகத்தையும் இந்த தரத்திற்கு என்ன செய்யணும், உருவாக்கணும். அதே போல நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் மிகப்பெரிய ஒரு துயரத்துல இருக்கு. இந்த நேரத்துல நாம அதை எப்படி அணுகிறது, நாம இஸ்லாமிய சமூகம் முன்மாதிரியாக என்ன செய்யணும். இன்றைக்கு களத்துல மாஷாஅல்லாஹ் நம்முடைய சகோதரர்கள் களத்துல இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, நம்முடைய சகோதரர்களே போடக்கூடிய பதிவுகள் எல்லாம் மிக மிக அவங்கள வருத்தத்திற்கு மேல, அதாவது வெந்தப்புள்ள வேலை பார்த்துன்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி. இப்ப ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். இந்த வளநாட்டுல தான் என்னது, கர்ப்பிணியா யானைக்கு என்ன செஞ்சாங்க, குண்டுவெடி கொடுத்தாங்க.
இதே வடநாட்டுல தான் என்னது ஒரு கிராமவாசி வந்து என்னது அரிசி எடுக்க வந்ததுக்கு என்ன செஞ்சாங்க, அடிச்சு கொலை பண்ணி என்னது வீடியோ போட்டாங்க. இதனாலதான் என்னது தண்டனை வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க போடுறாங்க. காரணம் அதுவாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்தையும் சீர்படுத்துவதற்காக, அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கான முடிவுகள் அல்லாஹ் எடுக்கலாம். அதற்கு இயற்கை சீற்றத்தை அல்லாஹ் பயன்படுத்தலாம். ஆனா நம்மிடமிருந்து அப்படியான வார்த்தை வரக்கூடாது. ஒரு சமுதாயம் கஷ்டப்படுறாங்க, இயற்கை சீற்றத்தாலோ அல்லது சிரமத்தால என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா அப்பொழுது அவங்களுடைய கவலைகளை துடைப்பதற்கான, அவர்களை அதிலிருந்து மீட்பதற்கான வேலைதான் செய்யணுமே தவிர மீண்டும் மீண்டும் அவங்க மனதளவில் என்ன செஞ்சிடக்கூடாது, துன்பத்தை கொடுத்துடக்கூடாது. நம்மளால எந்த அளவு முயற்சி செய்ய முடியுமோ, அவங்களுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவுறது. நம்முடைய பொருளால, நம்மளுடைய பொருட்களால, மிக மிக முக்கியமாக நம்முடைய துவாக்களால என்ன செய்யறது, அவங்களுக்கு என்ன செய்யறது, உதவுறது. நம்முடைய பொருட்களை என்ன செய்யறது, செலவு பண்றது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இப்போதைக்கு என்னது பொருட்களுடைய தேவை இல்லை, நீங்க உங்களுடைய பகுதிகளில் என்ன செய்யுங்க, உங்களுடைய அமௌண்ட்டை சேர்த்து என்ன செய்யுங்க, மீட்பு பணி முழுவதும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னது அங்க நிவாரணத்திற்கான அவங்களுக்கான தேவைகளுக்கான என்னது வேலைகள் ஆரம்பமாகும். அப்ப பொருளாக நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யறது. தயவு செஞ்சு நம்மிடம் இருக்க பழைய துணிகள், பழைய விஷயங்களை என்ன செஞ்சு நாம கொடுத்துடாம அவங்களுக்கான தேவை அறிந்து என்ன செய்யறது உதவி செய்யறது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த ஆக சிறந்த பண்பு என்னன்னா, அவங்க உதவி செய்யறது என்னது தன்னால் இயன்ற உதவி செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கான தேவை அறிந்து உதவி செய்வார். எனவே நாம இன்றைய காலத்துல இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவங்களுடைய தேவையை அறிந்து நாம என்ன செய்யணும், உதவி செய்யணும். அதே போல நம்மளால உதவி செய்ய முடியாட்டியும் அவங்களுடைய உள்ளத்தால் எந்த விதமான பாதிக்கக்கூடிய வார்த்தையை என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்திடக்கூடாது. ரொம்ப நல்லா நம் அனைவரையும் மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாப்பானாக, இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாப்பானாக. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் தஆலா வெகு சீக்கிரம் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நோக்கத்தை கொண்டிருப்பானாக. யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக, அவருடைய குடும்பத்திற்கு சிறந்த பகரத்தை தந்தல் புரிவானாக. இந்த மனித வளத்தை மேம்படுத்துவதற்கான எல்லா விதமான முயற்சியிலும் எடுக்கக்கூடிய நன்மக்களாக அனைவரின் நாட்டில் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.